பண்டிகை நாள் அப்படிங்கறதுனால ராமாபுரத்துல எல்லாருடைய வீட்டிலயும் விறகடுப்புல பலவிதமான பலகாரம் தயாராகிக்கிட்டு இருந்துச்சு. கமலா அடுப்புல பெரிய பாத்திரம் வச்சு அதுல நெய்ய ஊத்தி அதுல அதிரசம், இனிப்பு பலகாரம், அப்புறம் முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த நெய் வெல்லத்தோட வாசம் ஊரு முழுக்க பரவுச்சு. ஆனா கமலா இந்த வாசம் வெளியில போய் யாராவது வந்து அவகிட்ட பலகாரத்தை கேட்டுடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல எல்லா கதவையும் மூடிதான் சமைச்சா. பக்கத்து வீட்ல இருக்கிற விமலாவுக்கு அந்த வாசம் வந்த உடனேயே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கமலா அடுப்புக்கு முன்னாடி உட்காந்து எண்ணெயில சுட சுட முறுக்கு சுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ராமையா வீட்டுக்குள்ள வந்தான். ஏன் கமலா, என்ன இது? அதுக்குள்ள 2 கூட நிறைய முறுக்கு சுட்டு வச்சிருக்க. இதுல அதிரசம், இனிப்புன்னு எல்லாம் இருக்கு. நாம 2 பேரு தான் இருக்கோமே, எதுக்கு இவ்வளவு செய்யணும்? கமலா கோவமா, எதுக்கு இவ்வளவுனா? என்ன கேள்வி இதெல்லாம்? நாம சாப்பிடதா? பண்டிகைனா சும்மா அடுப்ப பத்த வச்சுட்டு 4-5 பலகாரத்தை செஞ்சுட்டு விடுறது கிடையாது. எல்லா பலகாரமும் அன்னைக்கு தான் செய்யணும். நான் கஷ்டப்பட்டு செய்யறேன், இதுல உங்களுக்கு என்ன? அப்படி இல்ல கமலா, அதிகமா செஞ்சு சாப்பிடலனா வீணா தானே போகும். பாவம், நம்ம பக்கத்து வீட்டு சீனு ரொம்ப ஏழைங்க. அவங்க சரியா பலகாரம் கூட சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நீ பலகாரம் செஞ்சிருக்கிய, அவங்களுக்கு எதனா கொடுத்தியா? அப்படி கொடுக்கலனா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் என்னால முடியாது. நெய்யுக்கும் வெல்லத்துக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன். அத யாருக்கோ தூக்கி கொடுக்கலாம் எப்படி மனசு வந்துடும் சொல்லுங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக கொடுக்கறதுக்கா நான் அடுப்புல இந்த புகையில இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஏற்கனவே அந்த விமலா பூனை மாதிரி ரொம்ப நேரமா நம்ம வீட்டை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அவளுக்கு கொடுக்க முடியாது. போங்க, முதல்ல போய் வாசக்கதவை சாத்திட்டு வாங்க. சிக்கனமா இருக்கலாம், ஆனா கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது கமலா. கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னா 4 பேருக்கு கொடுப்போங்கிற நம்பிக்கையில தான். சரி, எனக்கு என்ன, நீ சொன்னதை நான் செய்யறேன். ராமையா எழுந்திருச்சு அங்கிருந்து வெளியில போயிட்டான். கமலா கொஞ்சம் கூட சலிக்காம வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. விமலா குடிசைக்கு வெளியில உக்காந்துக்கிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டு கமலாவோட வீட்ல இருந்து வர மனம் அவளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் சீனோ வீட்டுக்கு வந்தான். விமலா, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகம், என்னால தாங்கவே முடியல. சரி, சாப்பிட எதுனா வீட்ல கஞ்சி இருக்கா? ரொம்ப பசி எடுக்குது. ஏற்கனவே கஞ்சி காய்ச்சி மண்பானையில ஊத்தி வச்சுட்டேன், இருங்க நான் போய் கொண்டு வரேன். ஏங்க, கமலக்காவோட வீட்டு சமையல் அறையில இருந்து காலையில இருந்து வெள்ளப்பாகு, ஏலக்காய், நெய் வாசம் வந்துகிட்டு இருக்குங்க. நிறைய பலகாரம் செய்யறாங்க போல. நாளைக்கு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. அதுக்கு சீனோ, அடி பைத்தியக்காரி, அவங்க 10 பேருக்கு கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த வெயில்ல கூட நல்லா மழை அடிக்கும். சரி, அந்த வாசத்தை பிடிக்கிறத விட்டுட்டு போய் கஞ்சிய கொண்டு வா, குடிக்கலாம். அப்படி சொல்லாதீங்க. கடவுள் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. அவங்க செய்யறதுல தப்பேனா இருக்கு? அவங்க வீட்ல இருந்து பலகார வாசம் வந்தா நம்ம வீட்டுல பண்டிகை நடக்கிற மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த வாசத்துக்கே வயிறு பாதி நிறைஞ்சு போச்சு. உனக்கு இந்த ஆசை வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் விமலா. நம்ம தட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க தட்டை எட்டி பார்க்க கூடாது. ஐயோ, நான் ஆசைப்படலைங்க. அவங்க கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். சரி, முகத்தை கழுவிட்டு வாங்க, நான் கஞ்சி ஊத்துறேன். அப்படி விமலா உள்ள போய் கஞ்சியை கொண்டு வந்தா. 2 பேரும் கஞ்சியை குடிச்சிட்டு ஓய்வெடுத்தாங்க. இன்னொரு பக்கம் ராமையா வீரையாவோட கடைக்கு முன்னாடி போய் நின்னான். வீரையா பொருட்களை எடை போட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் வயசான பாட்டியான பார்வதி பாட்டி அங்க வந்தாங்க. என்னப்பா ராமையா, நல்லா இருக்கியா? காலையில இருந்து வீட்டுக்குள்ள பலகாரமானம் வந்துகிட்டே இருக்க. மொத்த பலகாரத்தையும் ஊர் ஜனங்களுக்காக செய்றீங்களா என்ன? ராமையா வெக்கப்பட்டு, அட, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக ஏதோ கொஞ்சம் பலகாரங்களை வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் ராமையா, எதுக்கு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்க? காலையில தானே 5 கிலோ அரிசி, 4 கிலோ வெல்லம், ஏலக்காயெல்லாம் வாங்கிட்டு போனேன். இதெல்லாம் வச்சு கொஞ்சோண்டு பலகாரமா செய்வ? ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னா சிரிச்சு பேசிக்கிட்டு வெளியில பலகாரம் செய்யறாங்க. உன் பொண்டாட்டி மட்டும்தான் கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ள செய்யறா. ஆமா ராமையா, நானும் பார்த்தேன். பலகாரம் 4 பேருக்கு பங்கு போட்டு கொடுக்க தான் செய்வாங்க. ஆனா நெய்வாசம் கூட வெளியில போகாம இருக்கிறதுக்காக உன் பொண்டாட்டி கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு செய்யறது ரொம்ப அநியாயம். பாவம், உங்க பக்கத்து வீட்ல தானே அந்த சீனவும் விமலாவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழைங்க. பலகாரம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சு போயிடுவாளா? நீங்க சொல்றது எல்லாமே சரிதாம்மா. ஆனா என் பொண்டாட்டிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. யாருக்காவது எதனா கொடுன்னு சொன்னா அவளுக்கு உயிரே போற மாதிரி இருக்கும். அவங்கள பத்தி தான் எல்லாம் தெரியுமே. சரி, இந்தாங்க, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்து கொஞ்சமா செஞ்சு சாப்பிடுங்க. ராமையா பெருமூச்சு விட்டு கடையில இருந்து வீட்டுக்கு கிளம்புனான்.
ராத்திரிக்கு கமலா எல்லா பலகாரத்தையும் செஞ்சு முடிச்சிட்டா. பலகாரம்னா சாதாரண பலகாரம் இல்ல. ஒரு பக்கம் பாயசம், அதிரசம், அப்புறம் இனிப்பு பலகாரம், அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வடை, முறுக்கு எல்லாமே செஞ்சிருந்தா. ராமையா வீட்டுக்குள்ள வந்ததும் கமலா போய் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டா. ஏன் கமலா, காத்து வர அந்த ஜன்னலையாவது கொஞ்சம் திறக்கலாம்ல? காத்து வந்துச்சுன்னா அந்த காத்து நம்ம வீட்டுல இருக்கிற நெய் வாசத்தை சுமந்துக்கிட்டு வெளியில போகும். அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க பலகாரம் வேணும்னு கேட்டு வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. நீங்க முதல்ல கை கால் கழுவிட்டு வந்து உக்காருங்க. உங்களுக்கு இலையில நான் பலகாரத்தை பரிமாறுறேன். எனக்கு மனசு ஒத்துக்கவே இல்லை கமலா. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பட்டினியா இருக்கும்போது இலையில இவ்வளோ பலகாரத்தை வச்சு சாப்பிட சொல்றியே, எப்படி என்னால சாப்பிட முடியும்? எப்படின்னா கையால தான் எடுத்து சாப்பிடணும். நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அதனால சந்தோஷமா சாப்பிடுறோம். அவங்க உழைக்க சோம்பேறித்தனப்படுறவங்க, அதனால அவங்க வீட்ல பண்டிகையும் இல்ல, சாப்பாடும் இல்ல. அதுக்காகலாம் நான் வருத்தப்பட முடியுமா? கமலா 2 பேருக்குமே வாழை இலையில நிறைய பலகாரத்தை போட்டா. ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. யாரும் வந்துட மாட்டாங்கல்ல, யாரும் பாத்திர மாட்டாங்கல்ல அப்படின்னு நினைச்சே சாப்பிட்டா. ஆனா ராமையாவுக்கு அந்த பலகாரத்தை சாப்பிடுறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்ல. ஏங்க, என்னாச்சு? 2 வடையை சாப்பிட்டுட்டு இப்படி எழுந்துச்சு போறீங்க? எனக்கு போதும் கமலா, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. நீ சொன்னா கேட்க மாட்ட. அதிகமா சாப்பிட்டா வயிறு உபசம் வரும், வயிறு வலிக்கும். கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடு. என் வயிறு இரும்பு மாதிரி, என் வயித்துக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க சாப்பிடலன்னா போங்க, நான் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு தான் வந்து படுப்பேன். ராமையா போய் அமைதியா படுத்து தூங்கிட்டான். ஆனா கமலா மட்டும் பலகாரம் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சா. வடை 20 வடை, முறுக்கு 10 முறுக்கு, இது கூட பாயசம், அதிரசம், இனிப்பு, லட்டு, இது எல்லாமே கணக்கு வழக்கு இல்லாம அதிகமா சாப்பிட்டா. வயிறு நல்லா நிறைஞ்சதுக்கு அப்புறமா தான் அவ வந்து படுக்கவே செஞ்சா. ஆனா திடீர்னு நடுராத்திரியில கமலாவுக்கு வயிறு வலி வந்துச்சு. வயிறு வலி தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. கமலா வயிறு வலி தாங்க முடியாம கத்துன்னு கத்துனா. அப்போ கமலா சத்தமா, ஐயோ வயிறு வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, ஐயோ உயிர் போகுதே, என்னங்க எழுந்துறீங்க, என்னால வயிறு வலி தாங்க முடியலங்க. அப்போ ராமையா உடனே எழுந்திருச்சு, என்னாச்சு கமலா? நான் தான் அதிகமா சாப்பிடாதான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப பாரு, வயிறு உபசமாயி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. பாவம் கமலா வலி தாங்க முடியாம, என்ன திட்டாதீங்க, முதல்ல என்ன காப்பாத்துங்க. இந்த வயிறு வலி எப்படி இருந்துச்சு, காலையிலக்குள்ள என் உசுறு போயிடும். சீக்கிரமா போய் அந்த வைத்தியரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வாங்க. இந்த நடு ராத்திரியில ஊர் எல்லையில இருக்கிற அவரை எப்படி கூட்டிட்டு வர்றது? சரி, தைரியமா இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ராமையா கதவு திறந்துக்கிட்டு வேக வேகமா வீட்டை விட்டு வெளியில போனா. கமலா வலி தாங்க முடியாம கத்துக்கிட்டு இருந்தா. அப்போ கமலா கத்துற சத்தம் பக்கத்து வீட்டுல இருக்கிற விமலா சீனுவுக்கு கேட்டுச்சு. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு 2 பேருமே பதட்டமா அங்க வந்தாங்க. அம்மா, கமலம்மா, என்னமாச்சு உங்களுக்கு? ஏமா கத்துறீங்க? விமலா, வயிறு உபசமா இருக்கு, வயிறு வலிக்குது, எனக்கு உசிரே போற மாதிரி இருக்கு. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அஜீரண கோளாறு தானே. வைத்தியர் வர வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து வராம எதனா செய்யணும். அம்மா, பயப்படாதீங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, நீங்க நம்ம சமையல் அறையில அந்த கருப்பட்டி வெல்லம், சுக்கு, அப்புறம் ஓமம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போய் இடிச்சு வைங்க. நான் சீக்கிரமா வந்து தண்ணியை காய்ச்சி வைக்கிறேன். விமலா வேகமா கமலாவோட சமையலறைக்குள்ள போய் அடுப்பு பத்த வச்சு தண்ணிய வேகமா கொதிக்க வச்சா. புருஷன் இடிச்சு கொண்டு வந்ததை போட்டு அவ கசாயமும் செஞ்சா. அந்த கசாயத்தை எடுத்துக்கிட்டு விமலா கமலா கிட்ட வந்து குடிக்க கொடுத்தா. ஆமா, இது அஜீரண கோளாறு தான். இந்த கசாயத்தை குடிங்க, உங்க வயிறு உபசம், வயிறு வலி எல்லாமே போயிடும். இது எங்க அத்தை எனக்கு கத்து கொடுத்தது. என்னை நம்பி குடிங்கம்மா, சீக்கிரமாவே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னதும் கமலாவும் எழுந்துச்சு உக்காந்து சரி அப்படின்னு அந்த கசாயத்தை குடிக்க ஆரம்பிச்சா. குடிச்ச கொஞ்ச நேரத்துல அவளுக்கு வலியும் குறைஞ்சுது. ஐயோ, தொண்டை எரியுது, ஆனா கொஞ்சமா வயிறு வலி குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. எம்மா விமலா, உன் கையில ஏதோ அதிசயம் இருக்கு. ஐயோ, இதுல என்னமா இருக்கு? பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்கோம். நீங்க எனக்கு அக்கா மாதிரி. உங்களுக்கு கஷ்டம்னா நான் விட்டுடுவேனா? சரி, நீங்க கொஞ்சம் இப்படி ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க, நான் உங்க காலை அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி விமலா கமலாவோட காலை அழுத்தி விட்டுக்கிட்டு இருந்தா. கமலாவுக்கு சுத்தமாவே வயிறு வலி எல்லாம் போயிடுச்சு. அவளுக்கு ஒரு தூக்க கலக்கம்தான் வந்துச்சு. அப்போ அவ மனசுக்குள்ள தன்னை பத்தி தானே நினைச்சு அசிங்கப்பட்டா. யாருக்கு பலகாரம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சாலோ இன்னைக்கு அவளுக்கு ஆபத்து வரும்போது அவங்கதான் வந்து அவளுடைய உயிரை காப்பாத்தினாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு. கமலா தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்பதான் ராமையா போய் வைத்தியரை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். கமலா, கமலா, வைத்தியர் வந்துட்டாரு. என்னாச்சு? கத்திக்கிட்டு இருந்தியே, இப்ப அமைதியா இருக்க? இரு ராமையா, நான் பாக்கறேன்.
வைத்தியர் கமலாவ நாடி துடிப்பு பார்த்து, நாடி சரியாதான் துடிக்குது. வயிறு உபசமும் குறைஞ்சிருக்கு. என்ன கூப்பிட வர்றதுக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டிக்கு எதனா மருந்து கொடுத்துட்டு வந்தியா? அப்போ ராமையா ஆச்சரியமா, ஐயா, நான் எதுவும் கொடுக்கல. நான் வரும்போது கமலா வலியோட தான் இருந்தா. அப்போ கமலா கண்முழிச்சு, என் வீட்டுக்காரரு போனதும் விமலாவும் அவளுடைய வீட்டுக்காரரும் வந்து எனக்கு ஏதோ சுட சுட கசாய காய்ச்சி கொடுத்தாங்க. அந்த கசாயத்தை குடிச்ச உடனேயே என் வயிறு வலி எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்போ வைத்தியர், அடடே, நீ சரியான வைத்தியந்தாமா பண்ணியிருக்க. நீ மட்டும் இந்த மருந்து கொடுக்கலனா காலையிலக்குள்ள கமலாவோட உசுறு காத்துல போயிருக்கும். நல்ல வேளையா அவ உசுரை காப்பாத்தி இருக்கீங்க. அதிகமா நெய் பலகாரம் சாப்பிட்டதால தான் அஜீரண கோளாறு வந்திருக்கும். ரொம்ப நன்றி சீனு. நீ இந்த அளவுக்கு உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. கமலா, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. நாம சமைக்கிற எல்லாத்தையும் வீணாக்க கூடாதுன்னு மொத்தமா வயிற்றுக்குள்ள போட்டா இப்படிதான் ஆகும். அதிகப்படியா வியாதி வரும். அதுவே நாம சமைச்ச உணவை பங்கு போட்டு சாப்பிட்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போம். இதை நீ புரிஞ்சுக்கணும். வைத்தியர் சொன்னதை கேட்டு கமலாவோட கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சு. அவ அப்படியே படுத்து தூங்குனா. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சு தயாரானா. அதுக்கப்புறமா அவ நேத்து செஞ்ச பலகாரத்தை எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிட்டு இருந்தா. ஒண்ணு கூட அவ மிச்சம் வைக்கல. அப்பதான் ராமையா அது எல்லாத்தையும் பார்த்து, என்ன கமலா, எல்லாம் பாத்திரத்துல போட்டு வைக்கிற? மறுபடியும் ஒளிச்சு வைக்க போறியா? எடுத்து வைக்கலங்க, எல்லாருக்கும் கொடுக்க போறேன். நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். இனிமே எப்பவுமே நான் சுயநலமா இருக்க போறது இல்லைங்க. கஷ்டப்படுற ஏழைகளே எனக்கு உதவி செய்யும்போது நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன வந்துச்சு? அப்படி கமலா ராமையா 2 பேரும் விமலாவோட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நிறைய பலகாரத்தை கொடுத்தாங்க. விமலா, சீனு, 2 பேரும் இப்படி வாங்க. விமலா பதட்டமா, என்னம்மா, மறுபடியும் ஏதாவது வயிறு வலிக்குதா? நான் கசாயம் செஞ்சு கொடுக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் நேத்து நீ செஞ்சு கொடுத்த கசாயத்திலேயே என் வயிறு வலி பறந்து போயிடுச்சு. நேத்து நான் அவ்வளவு பலகாரம் செஞ்சாலும் ஒளிச்சு வச்சுதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ராத்திரி நீங்க தான் என் உசுரை காப்பாத்துனீங்க. அதான் அந்த பலகாரத்தை உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என்னம்மா இது? மனுஷங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்ல. கமலா பலகாரத்தை விமலா கிட்ட கொடுத்து, இந்தா விமலா, இதுல எல்லா பலகாரமும் இருக்கு. இது பண்டிகை நாள் அன்னைக்கு என் கூட பிறந்தவளுக்கு நான் கொடுக்கற காணிக்க. இது நீ வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். இனிமே எல்லா பண்டிகையுமே நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் கொண்டாடணும். அப்பதான் அது சந்தோஷமா இருக்கும். விமலா கண்ணுல கண்ணீரோட அந்த பலகாரத்தை வாங்கிக்கிட்டா. ராமையா கமலா 2 பேரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா கமலா பார்வதி அம்மாவை நேர்ல போய் பார்த்து அவங்களுக்கும் ஒரு கூட நிறைய பலகாரத்தை கொடுத்தா. தனியா உட்காந்து சாப்பிடும்போது கிடைக்காத சந்தோஷம் 4 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்தப்பதான் கமலாவுக்கு கிடைச்சது. அன்னையில இருந்து கமலாவுடைய கஞ்சத்தனத்தை சுத்தமா விட்டுட்டா. அக்கத்து பக்கத்து ஆட்களோட சேர்ந்து அவ சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டா. சீனுவும் விமலாவும் இன்னும் அதிகமா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ராமையா அவனுடைய வயல்ல அவங்க 2 பேருக்குமே நல்ல வேலையே கொடுத்தான். அன்னையில இருந்து கமலா வீட்டுக்கு யாரு வந்தாலுமே வயிறார சாப்பாடு போட்டுதான் அனுப்புவான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம வீட்ல கஞ்சி குடிக்கிறோமோ இல்ல கரிசோறு திங்குறோமோ, அத நாம தனியா சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட எல்லாரோடவும் பங்கிட்டு சந்தோஷமா ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் அதை விட அதிகம்.